சனீஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஒரு கடவுள். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பார். நல்ல தவறு செய்தால் உடனே தண்டிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். ஈசனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் பிடியில் தப்ப முடியாது. அப்பேற்பட்ட நல்ல மனுஷன். நவகிரகத்தில் உள்ள ரொம்ப நியாயமான ஒரு கடவுள், தர்மமாக ஒரு கடவுள்னு அவர் தான். அதனால தான் அவர் யாருக்கும் பிடிக்காது, கரெக்டாக நடந்துக்கிறதுனால. நடப்புலோகத்துலையுமே ஒருத்தர் நேர்மையாக பேசுகிறார், கோவப்படுறாருன்னு டக்குன்னு யாருக்கும் பிடிக்காது. அவர் என்ன உண்மை பேசுகிறாரும்பாங்க. அதனால் சில கலியுகத்தில் அது செட் ஆகாதுங்கிறனால அந்த மாதிரி சொல்கிறது. அதனால் சனீஸ்வரமா ரொம்ப விசேஷமான ஒரு கடவுள். என்ன தவறு செய்பவர் மட்டும்தான் அவரை பார்த்து பயப்படணும். நீதிமான்கள், உத்தமர்கள், குணசீலர்கள் யாரும் அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை. சரிங்களா? எள்ளு கீழே சிந்தக்கூடாது, கரெக்டாக அக்னியில் போடுங்க. ஒரு எள்ளு கீழே சிந்தால் 9 யாகங்கள் பண்ணணும் இதே மாதிரி. அதனால் கீழே சிந்தாமல் போட்டுக்குங்க. ஒரு தட்டு கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்படி வச்சு கூட போடுங்க. ஓம் சனி சட்மகி சாயா புத்திராக தீமகி தன்னோ மந்த பிரசோதயா விஸ்வாஹா நீங்கள் போட்டுட்டாங்க. ஓம் சனி சட்மகி சாயா புத்திராக தீமகி தன்னோ மந்த பிரசோதயா விஸ்வாஹா. ஓம் சனி சட்மகி சாயா புத்திராக தீமகி தன்னோ மந்த பிரசோதயா விஸ்வாஹா. ஓம் காகத்வஜா வித்மகி கத்க கஸ்தாக தீமகி தன்னோ மந்த பிரசோதயாதே ஸ்வாஹா. கையில் தட்டிக்க தட்ட கொடுங்க. நீங்கள் தட்டிங்க சொல்லுங்க. அதிதேவதா பிரத்யதி தேவதா சைதாக சனீஸ்வர தோஷ நிவாரணா நிவர்த்தியர்த்தம் சனீஸ்வர தேவதா ஆசீர்வாதா சித்தி ரஸ்து. அப்படியே தட்டி. பொதுவாக இவருக்கு எவ்வளவு பரிகாரம் பண்ணினாலும் அதுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சரியாகணும்னா அவர் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் தங்க கிரீடம் சாத்தினா கூட ஏற்றுக்கிற மாட்டார். அப்போ ஏற்பட்ட மனுஷன் ஒரு 2 விஷயம் பண்ணால் மட்டும் மனசு இறங்குவார். அதாவது மனசு இறங்கி கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். அதாவது பெற்றோர்களை கவனிச்சுக்கிறதுனாலும் வயசான பெற்றோர்களை கவனிச்சுக்கிடணும், அவங்க கணிசந்த அளவுக்கு பார்த்துக்கிடணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற மூலமாக கொஞ்சம் பெருசாக நடக்கிறது கொஞ்சம் சிறு